ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் நண்டு குழம்பு செய்ய போகிறேன். நண்டை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். தனியாக ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு போட்டிருக்கேன். இப்போது கடுகு பொரிஞ்சோன்னே வெங்காயம் போடுறேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் போட்டுன்னு இருக்கேன். இப்போது வெங்காயம் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்குறேன். பொன்னிறமாக வரணும் வெங்காயம். வெங்காயம் போட்ட பிறகு இப்போ தக்காளி போடணும். தக்காளி கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு வதக்கணும். தக்காளி வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு போட்டோம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் அது போட்டு நல்லா கிளறணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடி பிடிக்காமல் கிளறி விடணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல். நல்லா கிரேவியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த கிரேவியாக வந்த பிறகு நண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அந்த மசாலாவோட போடணும். நல்லா கிளறி விடணும் அந்த மசாலாவில் நண்டு. நல்லா அடி பிடிக்காத கிளறி விட்டுட்டே இருந்தோம். நல்லா இந்த மசாலாவில் வந்து நண்டு நல்லா இறங்கணும். இந்த மசாலா நண்டில் நல்லா கிளறி விடணும் கரண்டியில். சளிக்கெலாம் நல்லது, சட்டுன்னு கேட்கும். சளி பிடிச்சவங்களுக்கு இது நல்லா சாப்பிட்டா. தட்டு போட்டு மூடுறோம். கொஞ்ச நேரம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு மிளகு சீரகம் நல்லா மிக்சியில் பவுட்ரு பண்ணி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். நண்டுக்கு வந்து மிளகு சீரகம் போட்டால் அந்த சளிக்கெலாம் சட்டுன்னு கேட்கும். நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி போடணும். தேங்காய் எதுக்கு போட்டோன்னா நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கிரேவியாக வர்றதுக்காக தேங்காய் சேர்க்கணும். நல்லா தேங்காய் சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். நல்லா கொதித்து இறக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது எப்படி இருக்குதுன்னு நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.